வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்கள் வந்திருக்க ஆடியன்ஸ்க்கும் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். அண்ட் தனஞ்சயன் சார், தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுறாதீங்க சார் ப்ளீஸ். தயவு இல்லை, பரவாயில்ல. என்னோடய முதல் நன்றி, நான் எங்கே போனாலும் என்னோடய ஃபஸ்ட் நன்றி எப்போயுமே வந்து தனுஷ் சாருக்கு தான். நான் எந்த மேடையில் இருந்தாலும் லைஃப்பில் என்ன பண்ணாலும் என்னோடய ஃபர்ஸ்ட் நன்றி, என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தனுஷ் சாருக்கு தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னை நோட்டீஸ் பண்ணேன் அண்ட் என்னை நோட்டீஸ் பண்ணி என்னை படம் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்ட தினேஷ் ராஜ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தில். ஏன்னா நான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வெளில வந்து பண்ணுற ஒரு படம் அண்டு ஃபேமிலி மாதிரி பக்கத்துலேருந்து ரொம்ப பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் சார் அண்ட் தனஞ்சயன் சார். அண்டு இந்த கதையை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த மகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அதை போன ஈவெண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் நரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இஸ் வெரி வெரி குட் நரேட்டர். நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்துச்சு நரேட் பண்ணார் அவர். நரேஷன் நான் சிரிச்சிட்டே இருக்கேன். சிரிக்க எல்லோரும் எங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க என்ன அப்படின்னு. நான் ஒரு காஃபி குடிச்சேன், 2 காஃபி 3 காஃபி வேணால் அவர் நரேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இது வெரி வெரி குட் நரேட்டர். அண்டு படமும் அந்த மாதிரி வந்திருக்கு நான் நம்புகிறேன். ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பெரிய டேரக்டர்ஸோட நிறையா பெரிய ஆளுங்களை மீட் பண்ணேன் இந்த படத்து மூலமாக. இந்த படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 பெரிய டேரக்டர்ஸோட மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து KS ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு அவர் நிறையா கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்ததுலாம் இந்த படத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துலையும் அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் எனக்கு செல்வா சாரோட நடிக்கும் போது. ஃபஸ்ட்டு லைட்டாக பயந்தேன், பட் ஆனால் போக அவரே ரொம்ப கம்ஃபர்டபுளாகி சரியாக்கிட்டார். ஸோ தேங்க்யூ செல்வா சார். இன்றைக்கி அவரால் வர முடியல, பட் தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போயுமே எங்களோட இருக்கணும் எனக்கு தெரியும் சார். அண்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். எனக்கு வந்து ஃபாக்சன் மியூசிக் டைரக்டர் வந்து பேரே சொல்ல கடைசி வரைக்கும். எனக்கு அவர் பேர் பிரதீப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இது புது மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் பார்த்தேன், ஃபாக்சன்னு போட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி என்ன அது ஃபாக்சன்னு பேர் வருது, பிரதீப்னு தானே சொன்னீங்க அப்படின்னா. இல்லை, அவங்க 2 பேர் என்னது பேர் ஃபாக்சன் ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த ரேப்பர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் அதுக்கப்புறம் நான் பரிமளான்கோ ப்ரெஷ் ஷோ போகும்போது மீட் பண்ணேன். அவர் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல இவர் தான் ஃபாக்சன், இவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு. எனக்கு அப்புறம் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் தான் ஃபாக்சனான்னு சொல்லி இது வந்தார். ப்ரோ யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு யுவர் மியூசிக். எஸ். அண்டு நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் இட், பட் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தோட டிஓபி அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பயங்கர எனர்ஜி தான். அவர் நைட்லாம் ரொம்ப லேட்டாக ஷூட் போகும்போது அவர் எனர்ஜியில் நான் கொஞ்சம் பாரோ பண்ணிக்கிறேன், நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரும் டேரக்டரோட காம்பினேஷன்லாம் பயங்கரம். அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அபிஷேக் மாஸ்டர், அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வேலை கம்மி பண்ண முடியுமோ அவங்களை கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதனால் அவர் வந்தாலே நான் ஜாலி ஆகிடுவேன். அண்டு அவரோட நான் இன்னொரு படம் பண்ணுறேன். ஸோ அதில் ரொம்ப 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 சந்தோஷம். அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் பயங்கரமாக டான்ஸ் ஆகிருக்காங்க. மகேஷ் சார் வந்து என்னை 1 வாரம் ரிஹர்சல் போக சொன்னார். நான் 1 வாரம் ரிஹர்சல் போனேன். அவங்க அடுத்த நாள் 1 வாரத்துக்கு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க. எனக்கு இருந்துச்சு, என்ன நாங்கள் 1 வாரம் ரிஹர்சல் போனேன், அவங்க பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டாங்களே, என்ன இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பட் that's a very very big thing and you've danced very very well and hope this movie gives a big break to you. Thank you so much. நான் யாராச்சும் விட்டு தான் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆர் பாண்டியன் பேசுகிறேன். வின்கோ அவார்ட்ஸ் அசோசியேட் வித் எம் ப்ரொடக்ஷன். வின்கோ அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடக்கும் போது தொழில் முனைவர்கள், சாதனையாளர்கள், கல்வியாளர்கள், சமூக சேவகர்கள், இப்படி பல துறையினருக்கு விருது கொடுக்குறாங்க. நீங்கள் கலந்துக்கணுமா? கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களை அங்கே பார்க்குறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். சந்திப்போம், கலாய்ப்போம். ஆடியன்ஸ் எல்லாருக்கும், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். అందరికీ నా నమస్కారం. நான் நாகதுர்கா. முதல்ல டீசருக்கு, ப்ரோக் பாய் சாங்க்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We are expecting the same love for the trailer and movie as well. This film is going to release on 10th July worldwide. So we need your blessings so much.
ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் கெட் ரெடி டு ஃபால் இன் லவ் வித் லவ் ஓ லவ். அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை 1.5 மணி நேரத்தில் மாற்ற முடியும்னா எனக்கு தெரிஞ்சு கடவுளால் முடியும். அப்படி மாற்றின 2 கடவுள் தான் தினேஷ் சாரும் தனஞ்சயன் சாரும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எப்போவுமே நம்ம ஒரு படம் பார்ப்போம், ஒரு படம் நடக்கும். எனக்கு இது ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்கல்ல ஒரு 3 மாதம் 4 மாதத்தில். ஸோ குழந்தை நல்லா இருக்கா, அது கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறது தான் என் குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், ரொம்ப பேர் எங்களுக்கு சொல்லுவாங்க, மகேஷ் நீ இந்த மாதிரி வந்திருக்கிறது வந்து உன்னோட தன்னம்பிக்கை அப்படின்னு. ஸோ அது என்னோட தன்னம்பிக்கை மட்டும் இல்லை, அதுக்கு என் மேலே நிறைய பேர் வச்சு இந்த நம்பிக்கையும் காரணமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வச்ச நண்பர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஹீரோ படத்தை அந்த ஹீரோவை நான் பாராட்டுறது ஓகே, கூடவே இன்னொரு ஹீரோ இருந்தார், அவர் பார்த்துட்டு அந்த ஹீரோவை பாராட்டினதுக்கு. ஸோ இந்த ஜென் கொஞ்சம் எப்படி நல்லா போய்கிட்டு இருக்குங்கிறதுக்கு அஜய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்ததும் சரி, வந்து அவரை ப்ளஸ் பண்ணதுக்கும் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஒரு படத்தை வந்து நான் தூக்கிட்டு போனேன், கேமராமேன் இவர் தனஞ்சயன் சார் எடுத்துகிட்டு போனார். படம் ஷூட் நடக்கும்போது இன்னொருத்தர் கேமராவை தூக்கிட்டு போவார், அவர் கேமராவை மட்டும் தூக்கிட்டு போகல, என்னோடய விஷனையும் சேர்த்து தூக்கிட்டு போனார் முத்தையா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நம்ம ஃபைட் மாஸ்டர் அபி ப்ரோ, அவர் எனக்கு வந்து பொய்க்கால் குதிரை படத்துலேருந்தே தெரியும், அவரை நான் நடிகனாங்க அந்த படத்தில், அவர் படம் டைலாக் எழுதும் போது. ஸோ அபி ப்ரோ அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆர்ட் டைரக்டர் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் எப்படி ஒரு விஷனுக்கு வந்து ஒரு அது என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அங்கே ஒரு உருவம், ஒரு மாதிரி புகையாடுறதுக்கு வந்து ஒரு உருவமாக்குறது வந்து பவிஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் பவிஷ் ப்ரோ. நாகதுர்கா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்ஸ். சசி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நீங்கள் உங்கள் படத்தோட இதில் இருக்கும்போது ஆக்சுவலாக 100 சாமி நீங்கள் தான் சார். ஏன்னா இப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு படத்துக்கு வந்து நம்ம அதுக்கு ப்ளஸ் பண்ணணும், அந்த படத்தை பற்றி ப்ரைட் பண்ணி பேசணுங்கிற அந்த மனசு இருக்குல்ல சார், கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான் அந்த மனசு தான் கடவுள். உண்மையிலே நீங்கள் 100 சாமி தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வேறு யாராவது பேர் நான் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவி, தேவா, அப்புறம் ஆனந்த், ராஜா, அப்புறம் இன்னும் 2 3 பேர் தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து டே நைட் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஹீரோ எல்லாம் கரெக்டானவொன்னே நம்ம பண்ணணும். ஸோ நாங்கள் ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜேர்னி ஆச்சு. அந்த டைமில் இட் டுக் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. 2 3 பேர் வந்தாங்க. அப்புறம் நாங்களே ஒரு டிசைட் பண்ணதான், இந்த கதைக்கு யார் செட் ஆகுமோ அதுவாக நடக்கும்ன்றது. ஆக்சுவலாக அந்த கதைக்கு வந்து கடைசியாக மிஸ்டர் ஹீரோ பவிஷ் வந்தார். ஸோ இந்த படத்தில் பவிஷ் வந்ததில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பவிஷ் ஒரு ஆக்டராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. செகண்ட் இந்த படத்தில் வந்து இவர் செட் ஆவாரா ஏன்னா எங்கே இருப்பார், நம்ம இந்த படத்தில் கொஞ்சம் வயசு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லாருமே டெடிக்கேட்டடாக தாடியிலேருந்து வளர்த்து ஈ இஸ் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூம் ஐ ஹவ் சீன் அன் ஆக்டர் வெரி டெடிக்கேட்டட். ஒரு 6 மணிக்கு ஷூட்னா 5:30 மணிக்கு வந்து இருந்து எதுவாக இருந்தாலும் 10 டேக் 20 டேக் 30 டேக் என்ன பண்ணணும், குதிக்கணும், என்ன பண்ணனாலும் கூச்சமே படாமல் எத்தனை வாட்டி பண்ணாலும் ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக நான் பார்த்தேன். ஸோ அந்த விதத்தில் பவிஷ் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆக்டர். வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ. அண்ட் நம்மளோட ஹீரோயின், ஸோ அவங்க வந்து தெலுங்கில் நடிச்சிருக்காங்க, தெலுங்கில் படம் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூடியூப் டான்சர்ஸ். அண்ட் ரொம்ப எது போட்டாலும் எந்த சாங் போட்டாலும் ஒரு மினிமம் போட்டாலே ஒரு 20 மில்லியன் 50 மில்லியன் அந்த மாதிரி ஒரு ரீச் ஆகிற ஒரு இது. அவங்க இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கலாம், புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசமே தெரியாது. இவங்களே ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் ஆக்டர் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ், பட் பார்த்தா அப்படி தெரியாது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ தட்ஸ் நாகதுர்கா. மற்றபடி இந்த படத்தில் வந்து மியூசிக், இந்த விழாவே அதுக்காக தான். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட டெபியூட ஃபஸ்ட்டு படம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பரிமளம்கோ. பட் பிரதீப்பை பற்றி சொல்லணும்னா இஸ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். பட் ஒன் ஆஃப் த எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் அவர் பண்ணது. அவர் ஒரு சாங்குமே நீங்கள் கேட்பீங்க, இன்னிலேருந்து ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் பிளாக் பஸ்டர். ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் ஹோல் டீம் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஜாப் அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் மற்றபடி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தே ஹவ் டன் தேர் பெஸ்ட். ஏன்னா டேரக்டர் சும்மா விட மாட்டார், ஒரு டெக்னீஷியன் எவ்வளோ அவர்கிட்ட எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டாரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஐ எம் இந்த படத்தை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணுன்னா, எல்லாம் இந்த படம் வந்து
நம்மளோட எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு கிராஸ் ஆகிருக்கும். ஒரு லவ்னு ஒன்று பண்ணியிருப்போம், அதுக்காக நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், என்ன பண்ணியிருப்போன்றது தான் இந்த கதை. அண்டு கனெக்ட் ஆகும், அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு நல்ல மெசேஜும் கொடுக்கும், எப்படி இருக்கணும் லவ் பண்ணால் அப்படின்றது. ஒரு ஜென்னுக்காக இருக்கட்டும், ஆம்பளையாக இருக்கட்டும், ஒரு பொம்பளையாக இருக்கட்டும், இது பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த படம் பார்த்தோன்னே ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் பாஸ் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி ரொம்ப கலாட்டாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், எங்கள் டீமுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் இந்த படம் நல்லபடியாக வரும்ன்ட்டு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டேக் மோர் டைம். தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்ஸ் அவர்களுக்கு அண்டு இங்கே வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும், திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நன்றி. அவர்கள் ஜாம்பவான்கள், அதோடு சேர்ந்து என்னுடைய நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் கூடவே ட்ராவல் பண்ணுற நண்பர்கள் அண்டு குருக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஃப்ரம் தானு சார்லேருந்து எல்லாருமே என்னுடைய குருக்கள் தான். அண்டு கஸ்தூரிராஜ சாருக்கு நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும், லலித் சார், சிவா சார் அண்ட் எல்லோருக்குமே, கமலக்கண்ணன் சார் அண்ட் நம்முடைய செக்ரட்டரி கதிரேசன் சார், ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி அண்ட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஃபோர்ஸாக இருக்கிற செல்லுமணி சார், எல்லோருக்கும் நன்றி. எங்களுடைய ஃபோர்ஸ் அவர் தான். அண்ட் எங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் டிமாண்ட் பண்ணுறதுக்கும், இந்த தமிழ் திரையுலகம் நல்லபடியாக போகணுன்றதுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கிற சக்தி வந்து நம்முடைய செல்லுமணி சார், அவருக்கும் நன்றி. டைரக்டர் யூனியன் பிரசிடெண்டாக இருந்து இப்போ செக்ரட்டரியாக இருக்கிற உதயகுமார் சார், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டினே இருப்பார். என்னை வச்சு எப்படா படம் எடுக்க போகிறேன், எப்போ வச்சு படம் நான் டைரக்ட் பண்ணுறது அப்படி கேட்டே இருப்பார். உங்களுக்கு இவ்வளோ பிஸியான ஷெட்யூல், காலேருந்து 3 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வராரு, பத்திரிகை நண்பர்களே 3 ப்ரோக்ராமோட வராங்க, உங்களை எங்கே வந்து டைரக்ட் பண்ண வைக்கிறது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் அவருக்கும் நன்றி. என் கூடவே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது நண்பராக டைரக்டராக இருக்கிற சசி சாருக்கு நன்றி, அஜய் திஷானுக்கு நன்றி, இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், எங்கள் படக்குழுக்கும் நன்றி. லவ் முதல்ல கமலா தேட்டருக்கு நன்றி. நாங்கள் வந்து இதுவரையும் ப்ரீவியூ தேட்டர், சின்ன சின்ன தேட்டரில் பார்க்கும்போது கிடைக்காத இம்பேக்ட் இந்த தேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு கிடச்சிது. இல்லை நீங்கள் பார்த்து ரசிங்களா எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இம்பேக்ட்ஃபுல்லாக, ஒரு மியூசிக்கலாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு படைப்பாக வந்து நம்மளுக்கு தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும். அதை இந்த திரையரங்கில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. கமலா தேட்டருக்கு நன்றி. அண்ட் முக்கியமாக ஃபாக்சன், நாங்கள் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது ஃபாக்சன் தான். அண்ட் போத் பிரதீப் அண்ட் வயன் பிரமாதப்படுத்திருக்கீங்க 2 பேரும். கைஸ், யூ டன் அ கிரேட் ஜாப். இப்போ தான் தெரியுது இந்த மியூசிக்கில் என்ன இம்பேக்ட்னு. நாங்கள் சின்னதாக மொபைலில் பார்க்கும்போதோ தெரியாத இம்பேக்ட் 2 பேரும் கலக்கி இருக்கீங்க. அண்ட் நான் வந்து ஐ டு தேங்க் தம். அண்ட் நாங்கள் தான் லான்ச் பண்ண வேண்டியது, அதுக்குள்ளே இன்ட்ரொடக்ஷன் தான் எங்கள் டைட்டிலில் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே பரிமளன் கோ வந்துட்டாங்க. பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி எங்களுடைய கம்பெனியுடைய ஆஸ்தான சினிமோட்டோகிராஃபர் பிஜி முத்தையா. ஆஸ்தானம் அப்படின்னா, என் படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு முத்தையா என்கிட்ட மெசேஜ் பண்ணுவார், சார் எப்போ அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்வார். இப்படியெல்லாம் ஒரு ஆஸ்தான ஒரு கேமராமேன். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் சார் வந்து உடனே மெசேஜ் போடுவார், சார் நம்ம தானே சார் வந்துட்டால பண்ணிடலாம்ல அப்படின்வார். இப்படி ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எங்களோட சமீபத்தில் வந்து சேர்ந்தது மகேந்திரன், ஆர்ட் டைரக்டர். அவரும் வந்து இந்த 3 பேருமே எல்லா படத்துலையும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நாங்கள் பண்ணுற ரீமேட்ச், அடுத்ததாக ஒரு படம் அப்படின்னு எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து கூடவே இருந்து, ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கம்ப்ளீட்டாக நம்மளை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன, எந்த பட்ஜெட்டு, எதுக்குள்ளே எடுக்கணும், எத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணுன்றதுக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும்போது தான் சூப்பராக நம்மளால் ஒரு படம் எடுக்க முடியும். இந்த படைப்பு இவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக, கலர்ஃபுல்லாக, எனர்ஜெட்டிக்காக எல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் மகேஷ் ராஜேந்திரன் தான். எல்லாரும் சாப்பிட ஒரு பெரிய கிளாப் கொடுக்கணும். லக்ஷ்மண் சார், உங்களோட அசிஸ்டன்ட், நீங்கள் பெருமைப்படலாம். ரொம்ப பிரமாதமாக வந்து இந்த படைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ரொம்ப உழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 இயர் உழைப்பு. அதை விட முக்கியமாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா வியாபாரத்துக்கு கூட கதை சொல்லியிருக்கேன். அந்த வியாபாரத்துக்கெல்லாம் போய் கதை சொன்னார். அதில் வந்து முதல்ல அவர் சொல்லி அவங்க உடனே ஓகே சொன்னது பார்த்தீங்கன்னா திங் மியூசிக். மணி, தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் எ பிக் சப்போர்ட். கதை கேட்ட உடனே சொன்னாங்க, சார் மகேஷ் அவ்வளோ சூப்பராக கதை சொல்கிறார் சார், இந்த படம் நாங்கள் மியூசிக் பண்ணுறோம் சார், மியூசிக் டைரக்டரை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு திங் மியூசிக் வந்தது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர முடியும் அப்படின்னு. அதுக்கு சந்தோஷா இருக்கும். அண்ட் மணிக்கும் அண்ட் மகேஷ்க்கும் நன்றி. அங்கேயே ஒரு மகேஷ் இருக்காரு, மகேஷ் ராஜ், அவருக்கும் நன்றி. ஹோல் டீம் ஆஃப் திங் மியூசிக் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு பாடலையும் இன்வால்வ் ஆகிட்டு, இந்த பாடலை இந்த பொசிஷனில் இந்த போஸ்டர்லேருந்து மணி இன்வால்வ்டு. போஸ்டர் இது நல்லா இல்லை சார், இதை மாற்றுங்கன்னு சொல்கிற அளவு வந்து ஒரு படைப்பில் இன்வால்வ் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது திங் மியூசிக்குடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட். அவங்களுக்கு நன்றி. ஏன்னா நம்ம கூட ஒரு படைப்பு உருவாக்குறது ஒரு கூட்டு முயற்சி. அதில் வந்து எல்லாருமே கலந்துக்கும் போது தான் ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக வர முடியும். அதில் திங் மியூசிக்குடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் ரொம்ப சிறப்பு. இந்த படத்தை வந்து ஆரம்பித்தோம்,
படம் முடிஞ்சது உடனே வந்து டபுள் பாசிட்டிவ் லெவல் டப்பிங் முடிஞ்சு ஒரு எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி அப்போ டிஏ முடியல, அதுக்குள்ளே நாங்கள் படைப்பை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை. ஓடிடியில் போய் காமிக்கணும், ஓடிடி படம் பார்க்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும், சேட்டலைட் விற்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியலன்னா அவங்க கொடுக்குற ஸ்லாட்டில் நீங்கள் வரணும். அது வரலன்னா உங்களுக்கு படமே கிடைக்காம போயிடும், பிஸ்னஸே கிடைக்காம போயிடும். இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணோம், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இல்லை, இந்தியன் சினிமாவே அப்படி தான் இருக்குது. நாங்கள் இந்த படப்பை கொண்டு போயிட்டு 2-3 பிளாட்ஃபார்ம் காமிக்கும் போது அவங்க 2வது பிளாட்ஃபார்மே உடனே சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். அதுதான் அமேசான் பிரைம், அவங்களுக்கு நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.